ஸ்னேகா, உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைக்கு பால் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா உனக்கு? இவ அழ ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டா போல இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, சீக்கிரம் வா. ஐயே, உனக்கு மட்டும் தான் கஷ்டமா? எனக்கும் தான் கஷ்டம். நானும் தானே இந்த குட்டி பிசாச கட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். ஒழுங்கா வச்சுக்கோ. உட்கார். இந்தா இந்த பாலை குடி. குடி. ஐயோ கடவுளே. ஏய் துண்டா இருந்துட்டு என்னல படுத்து பாரு. ச்சே போடவெல்லாம் ஆயிடுச்சு. பா உன்னோட பெரிய அவஸ்தையா இருக்கே. அவருக்கு போன் பண்ணா குழந்தைக்கு பாலை கொடுங்கறாரு. இது இப்படி போட படுத்துது. ஏய் என்ன மேன்னு குழந்தை திட்டுனது போதும் புடி. ஏய் கொஞ்ச நேரம் வெச்சுக்க. என்ன பண்ண போற? வர இரு. ஐயோ ஏய் இரு, அழாத. கடவுளே உன்னோட எனக்கு பெரிய அவஸ்தையா இருக்கு. அழாத. சரி 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 என்னடி பண்ண போற? சீக்கிரமா. சரி சரி அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறா பாரு. சீக்கிரமா வாடி. சரி 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 அழாத. என்ன பண்ண போற? ஸ்னேகா, நமக்கு தான் அறிவில்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. 2-3 மாசம் தான் இது மாதிரி குட்டி பிசாசுலாம் பால் பாட்டில குடிக்குதுங்க. அதுக்கப்புறம் டைரக்டா இது மாதிரி டம்ளர் தான். இந்த பாப்பா ஆ காட்டு. ஆளு வாய் தர காட்டுங்க. ஆ அடப்பாவி. பாத்தியா என் கணக்கு தப்பல. ஆமா எப்படி உறிஞ்சு குடிக்கிற பாத்தியா? குடிச்சிருமா. குட் கேர்ள். இது அழுகைய நிறுத்தறதுக்குள்ள பா. அவ்வளவுதான். நான் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. பாத்தியா ஃபுல்லா குடிச்சிட்டா. சரி சரி போ, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா போ. சரி நீ கோபப்படாத போ. நீ திட்டாத நீ போ. ஏந்திரு. நான் ஃபோன் பண்றேன் போ. போய் வாஷ் பண்ணிட்டு வா சீக்கிரம். துண்டா இருந்துகிட்டு என்ன பாடு படுத்துற பாரு நீ. இந்தா பொம்மை விளையாடு. ப்ளீஸ் தாயே திரும்ப ஆரம்பிச்சிடாத ப்ளீஸ். ஹலோ சொல்லு ஸ்னேகா, குழந்தைக்கு பால் கொடுத்தியா? இப்ப அழுகைய நிறுத்திருச்சா? இல்லங்க, பால் எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. எல்லாத்தையும் குடிச்சா அப்படியே கோமதி மூஞ்சில துப்பிட்டான். சரிங்க பாருங்க, இனிமே என்னால சமாளிக்க முடியாதுங்க. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்பி வாங்களேன். என்னால இப்ப வர முடியாது. நம்ம வக்கீல் தந்துட்டு போனார்ல இந்த கேஸோட ஃபைல், அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷோ சரி, அப்போ முத்தழகி அக்கா கிட்ட போனை கொடுங்களேன், நான் பேசுறேன். இல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த குழந்தை விஷயம் நான் அவட்ட ஒன்றும் சொல்லலை. எதுக்கு வீண் பிரச்சனை? ஐயோ இப்ப நான் என்னதாங்க பண்றது? பாலை குடுக்க சொன்னீங்க, கொடுத்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. வயிறு ஃபுல்லா இருக்கு போல் இருக்கு, அதான் குடிக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? அப்படியா? ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்குமா? கேஸ் ப்ராப்ளமா? எல்லா அம்மாக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியல. முன்ன பின்ன குழந்தை பெற்றிருந்தா தானே உனக்கு தெரியும். ஹலோ, இப்ப அதை சொல்லி காட்டுற நேரமா? இல்ல நான் பக்கத்துல இல்ல தைரியமா? அப்படிலாம் இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ணு, பால் கொடுத்து முடிஞ்ச உடனே குழந்தைய நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கிட்டு முதல்ல 4 தட்டு அங்கங்க இருக்கிற வாய்வெல்லாம் கிளியர் ஆயிடும். குழந்தைய அழுகையை நிறுத்திட்டு நல்லா தூங்கும். அப்படியா? சரி, இதை முதலே சொல்ல வேண்டியதானே. இப்ப அவளை என்ன தட்டுன்னு பாருங்க. நீங்க போன வைங்க. குழந்தைய போட்டு இப்படி அடி. நான் அடிக்கலடி, தட்டுறேன். அதாவது இப்படி தட்டினா குழந்தை உடம்புல கேஸ் இருந்தா தன்னால போயிடுமா. அப்படின்னு யார் சொன்னது? போன்ல அவர் தான் சொன்னாரு. ஐயா, அதெல்லாம் 6 மாசத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தைக்கு தான். இந்த மாதிரி குழந்தை கிடையாது. ஆமால, இந்த யோசனையே எனக்கு அப்ப வராம போச்சு. இரு
உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ குழந்தை பெற்றிருக்கியா? நான் ஒர்க் பண்ணது ஹாஸ்பிட்டல், அத மறந்துட்டியா? இது மாதிரி எத்தனை கேஸ பாத்திருப்பேன். சரி குழந்தைய கொடு. ஐயோ திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். கடவுளே பெரிய தொல்லையா இருக்கே. ஏங்க நான் தான். ஏங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைய தட்டி கொடுக்குற வைத்தியம் வேலைக்கு ஆகல. வேற ஏதாவது சொல்லுங்க. குடிச்ச பாலை துப்புதுன்னா அது பசியால இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை தூக்கம் வருதோ என்னமோ. அதையும் தான் நாங்க ட்ரை பண்ணோம். மடியில எல்லாம் போட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணோம். அது தூங்கவே மாட்டேங்குது. அது இல்லம்மா, ஒருவேளை அந்த குழந்தை தூளியில தூங்குற குழந்தையா இருந்தாலும் இருக்கும். தூளி கட்டி தூங்க வை. தூளியா? ஏய் சிம்பிளான விஷயம்பா. ஃபேன் ஊக்குல உன் புடவைய தூளி மாதிரி தொங்க விடு, அவ்வளவுதான், குழந்தை தூங்கிடும். ஓ வச்சுட்டாரா? இப்ப என்னடி சொன்னாரு? இவள இந்த ஃபேன்ல தூளி கட்டி தூங்க வைக்கணுமா? ஏய் நீ தாண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏய் நான் ஏதோ கொஞ்சம் உயரமா இருக்கேங்கிறதுக்காக இதெல்லாம் கட்ட முடியுமா என்ன? என்னால மட்டும் முடியுமா? ப்ளீஸ் சத்தியமா எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன். சரி ஒண்ணு பண்ணலாம். தூளி கட்டாமலே அதோட எஃபெக்ட் கொடுத்துடலாம். வா. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. ஜோ 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 அழக்கூடாது. தூங்குங்க தூங்குங்க. அழக்கூடாது அழக்கூடாது. தூங்குங்க. ஏய் தூங்குறா தூங்குறா. ஆமா ஆமா. ஏய் நிறுத்து. நிறுத்திலமா? ஐயோ ஆட்டு ஆட்டு. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. தூங்குங்க. தூங்கு தூங்குமா செல்லம், தூங்கு தூங்குமா. போதுண்டி. மெதுவா. ஏய் தூங்க மாட்டா போல இருக்கு. எவ்வளவு நேரமா ஆட்டுறது? தூங்குற வரைக்கும் ஆட்டிதான் ஆகணும். போடி, உனக்கு நான் ஈஸியா சொல்லிடுவேன். இப்படி விடிய விடிய ஆட்டிட்டு இருந்தா கை வலிக்குண்டு. என்னால முடியாது. நீ பாப்பாவை தூக்கு. நான் என்னன்னு அவர்கிட்ட போய் போன் பண்ணி கேட்டுட்டு வரேன். போ. ஏய் தூங்க மாட்டியா? தயவு செஞ்சு தூங்க தாயே. என்ன நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டு செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு. இப்ப என்ன பண்றது? வா நம்ம தோழியாவது கட்டி போடுவோம். வா. ஐயோ ஐயோ. கொஞ்சம் சீக்கிரமா போடுடி. கடவுளே என்னடி இது? ஐயோ நீ ஆட சிரிக்கிறா. என்னது? ஏய் நீ ஆடுறத பார்த்து சிரிக்கிறாடி. அதுக்காக என்ன நிறுத்திட்ட? ஆடு. ஏய் ஓடி. ஐயோ ஏய் சிரிக்கிறா பாரு, ஆடுடி.
ஏய் பாரு சிரிக்கிறா. ஏய் ஆடே. என்ன காமெடியா இருக்கா என்ன பார்த்தா? ஏய் கண்டினியூ பண்ணுடி. பண்ணது போதும் போதும் போ. ஏய் ஸ்னேகா பாருடி நிறுத்தணும்னு அழறா. ஏய் ஆடுறி. ஐயோ ஐயோ ஐயா அது நல்லா ஆடுற ஆடு. சூப்பர். சரிங்க. பாரு பாரு. ஏய் நீ ஆடுறத பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. ஆடு ஆடு. போதுமா? திருப்பி அழறா பாரு. ஐயோ ஐயா ஆடுற பாரு. ஐயோ ஐயோ கடவுளே அம்மா. ஏய் சிரிப்படி சிரிப்ப. ஏய் கொன்னுடுவேன் உன்னை. ஆமா யாரு பார்த்து? டாக்டர் ஜமுனாவை பார்க்கணும். அந்த ரூம்ல இருக்காங்க. அங்கேயா? நீங்க அங்க போய் உட்காருங்க. வாங்க. செல்லக்குட்டி பாரு, எல்லாரும் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. நாம மட்டும்தான் வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கோம். தாயே மகமாயி, கூடிய சீக்கிரத்துல இவ வயிற்றுலயும் ஒரு புழு பூச்சி உண்டாக்கு தாயே. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா? வருஷமே திரும்பல. அதுக்குள்ள புள்ள உண்டாயிட்டியா? உன் மாமியார் ரொம்ப கொடுத்து வச்சவ. முடி இருக்கிறவ கொண்ட போட்டுக்கிறா. நான் எதுக்கு அதை பத்தி பேசணும்? இது யார் உங்க மருமகளா? ஆமா, என் மருமக தான். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. சீக்கிரமே அவங்களும் தாயாயிடுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவனே. யாருமா எங்க அமுதா? நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வாங்க. ஹாய் மேம். உட்காருங்க. உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னத்த டாக்டர் சொல்றது? கல்யாணமாய் மாச கணக்குல ஆகுது. என் மருமக வயித்துல ஒரு குழந்தை கூட உண்டாகல டாக்டர். என்னமோ பல வருஷம் ஆன மாதிரி அவசரப்படுறீங்களே. இந்த காலத்து பசங்க தானா இது எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்கம்மா. ஏமா அமுதா, அப்படி எதுவும் பண்றீங்களா? இல்ல மேம். இத பாருங்க, நான் ஒரு பேர குழந்தைக்காக எப்படி ஏங்குறேன்னு என் புள்ள வாசுக்கு மட்டும்தான் டாக்டர் தெரியும். ஐயோ, எனக்கு எப்படியாவது ஒரு பேர குழந்தை வேணும். பெத்து கொடுக்க சொல்லுங்க டாக்டர். ஐயோ இருங்க இருங்க இருங்க. என்னமோ கடையில பொம்மை வாங்குற மாதிரி பேசுறீங்களே. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது செக் பண்ணிருக்கீங்களா? ஏன், இதுக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்டையும் இவளை கூட்டிட்டு போனதே இல்ல. இப்பதான் முதல்ல டாக்டர்னு உங்களை வந்து பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஏமா, பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வருதா? அந்த மாதிரி சமயத்துல வலி ஏதாவது இருக்காமா? இல்ல. சரி அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. உங்க மருமகளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொல்ல முடியும். சரிங்க. இது பாருங்க, இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற எத்தனை டெஸ்ட் வேணும்னாலும் என் மருமகளுக்கு எடுங்க. ஆனா சீக்கிரத்துல ஒரு பேர குழந்தை பெத்து கொடுக்க சொல்லுங்க. சரி போங்க. நான் வெளியில இருக்கேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க டாக்டர். வாமா.
வாமா, வா, படுத்துக்கோ. படுத்துக்கோமா, அப்பதான் நான் செக் பண்ண முடியும். ஹலோ, படுங்கம்மா. சிச்சி சின்ன குட்டி செல்ல குட்டியா? யாரு குட்டி நீங்க? தொங்குமா புட்டு குட்டியா நீங்க? சொல்லுமே டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடுறியா? செல்லம் தங்க தங்க தங்கமே தீர்க்காய் செய்யுது.